ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் உங்களின் ஜனன ஜாதகத்தில் லக்கணம் என்று நாம் குறிப்பிட்டுள்ளோம். பாருங்கள், இந்த லக்கணத்திற்கு 1, 2, 3, 4 இந்த 4ஆம் ஸ்தானம் உங்களின் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜென்ம ராசிக்கும் ஜென்ம லக்கணத்திற்கும் 4ஆம் பாவம். லக்கணமே முதன்மையானது. லக்கணத்திலிருந்து 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவத்தில் லக்கணத்திற்கும் சுபத்துவம் பெற்ற நிலையில் இருக்கிறதா, பாதகங்களை செய்ய பாவத்துவம் பெற்றிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ராசிக்கும் பார்க்க வேண்டும். உட்கார்ந்த சந்திரபகவான் உட்கார்ந்த ராசிக்கும் 4ஆம் இடம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது அதையும் சிறுக்கி பார்க்க வேண்டும். நேயர்களே, லக்கணம் என்பது முதன்மையானது. அந்த முதன்மையான முதல் இடத்தை கைவித்து 4ஆம் இடத்தை உங்களின் ஜனன ஜாதகத்தில் பாருங்கள். 4ஆம் பாவம் பலமாக இருக்கிறதா, அல்லது பலம் இழந்து உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் மன அமைதியை குறைக்கின்ற நிலையில் இருக்கிறதா என்று நீங்கள் சரியாக முறையாக அந்த ஜோதிடத்தில் உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். 4ஆம் பாவம் மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் 4ஆம் பாவம் தாய் ஸ்தானத்தை குறிக்கும் ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. வீடு, உங்களுடைய சொந்த வீடு, நிலம், சொத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. நாம் குறிப்பிட்டுள்ளோம். பாருங்கள் நேயர்களே, மன அமைதியை, நிம்மதியான வாழ்க்கையை, மன அமைதியை குறிக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு கல்வி, மேற்படிப்பு படிக்கும் ஸ்தானம், ஒரு நல்ல ஒரு படித்து முடித்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு பாக்கியத்தை குறிக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது. வாகனம், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம், சுக வாழ்வை கொடுக்கின்ற ஒரு ஸ்தானமாக 4ஆம் பாவத்தை பார்க்கப்படுகிறது. ஆகிய 4ஆம் பாவம் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, உங்களின் ஜாதகத்தில் 4ஆம் பாவம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலையில் என்றால் 4ஆம் பாவத்துக்கு சுப கிரகங்கள் அமைந்திருக்க வேண்டும். சுப கிரகங்கள் என்றால் மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் இல்லாமல் 3, 6, 8, 12ஆம் அதிபதி சேராமலும் பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்து விட்டாலே உங்கள் வாழ்வில் சுகமான வாழ்வு கிடைத்துவிடும். 4ஆம் இடத்திற்கு அந்த 4ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். சுபத்துவம் நிறைந்த கிரகங்களால் திரிகோண அதிபதி 1, 5, 9 திரிகோண அதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ இருந்து விட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு தாயின் சப்போர்ட் கிடைப்பதை பார்க்க முடியும். தாயின் மூலம் சொத்துக்களை சேருவதை பார்க்க முடியும். தாயின் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எந்த நிலையிலும், எந்த சோதனையிலும், எந்த சிரமங்களையும் உங்களை விட்டு செல்ல மாட்டார்கள். உங்களுக்கு எப்போது பிரச்சனை, எப்போது உங்களுக்கு சோதனை காலம் வருகிறதா, உங்களுக்கு உங்கள் தாயின் பலமாக இருப்பதை பார்க்கும். தாயின் உங்களுக்கு அனைத்து வகையிலும் சப்போர்ட்டாக இருப்பதை பார்க்க முடியும். 4ஆம் இடம் சிறப்பாக வலுவாக இருக்க வேண்டும். அந்த பாவத்தை ஒரு முறைக்கு 2 முறைக்கு நல்ல ஜோதிடத்தை காட்டி கண்டிப்பாக நீங்கள் எவ்வாறு உங்கள் ஸ்தானம் இருக்கிறது என்பதை அறிய வேண்டிய ஒரு கட்டாயம். நேயர்களே, அந்த 4ஆம் இடம் ஏன் என்று கட்டாயம் சொல்கின்றோம்னா, தாய் ஸ்தானத்தை மட்டும் குறிக்கல. நீங்கள் ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். நிலம் வாங்க வேண்டும் என்றால் அந்த நிலம் உங்களுக்கு படிப்படியாக உங்கள் சேர்க்கையான சேர வேண்டும் என்றால், சொத்துக்கள் உங்கள் பெயரில் படிப்படியாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். சொந்த வீட்டில் இருக்க வேண்டும். சொந்த வீடு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொந்த வீடுகளை வாங்கி வாடகை விட்டு அதன் மூலம் நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய பாக்கியமும் கிட்டும். இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துவிடும். அதை கட்டிய பிறகு அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணி, அது ஒரு வீடு கட்டுவீங்கள், அதை சேல்ஸ் பண்ணுவீங்க. அடுத்தபடியாக ஒரு 2 வீடு கட்டுவீங்களா, அதை சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஃபீல்டு ஒர்க் என்று சமாளிக்கக்கூடிய ஒரு முதன்மையான முதலாளி என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு இடத்தை உங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நகர்வதை பார்க்க முடியும். நேயர்களே, ஆகையால் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்த நிம்மதியாக, சந்தோஷமாக, மனசு நிறைந்திருக்க வேண்டும் என்றால் 4ஆம் இடம் நன்றாக இருந்து விட்டால் இந்த பலன் உங்களுக்கு கிட்டுவது உறுதி. அவ்வாறு இல்லாமல் 4ஆம் இடம் உங்களுக்கு சுபத்துவம் இல்லாமல் பாதகங்களை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் கடுமையான தாக்கங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும்.
மன அமைதியை கொடுக்கக்கூடிய இடமாக 4ஆம் இடம் பார்க்க முடிகிறது. 4ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக சுப கிரகங்கள் சுய்ந்தோ, சுப கிரகங்களின் பார்வையோ இல்லை 1, 5, 9ஆம் இட திரிகோண அதிபதிகள் டச்சில் இருந்து விட்டாலே நல்ல ஒரு மன அமைதி, நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியோட அந்த வீட்டில் நீங்கள் படுத்து நல்ல உறக்கி நல்லா உறங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையானது உடைமை, உணவு, தங்க ஒரு இருப்பிடம், அந்த 3ம் கிடைத்து விட்டால் அவன் ஒரு சந்தோஷம், ஒரு பாக்கியசாலியாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியசாலி கிடைக்க வேண்டுமென்றால் 4ஆம் இடம் சுகமாக உங்களுக்கு சுபத்துவம் பெற்ற நிலையில் இருக்க வேண்டும். மன அமைதியும் சந்தோஷமும் வீட்டில் உறங்கக்கூடிய சௌபாக்கியமும் சகலமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் 4ஆம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கல்வி ஸ்தானம் முக்கியமான ஸ்தானமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது 4ஆம் ஸ்தானம். ஒருவர் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒருவர் நன்றாக படித்துவிட்டு மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். படித்துவிட்டு 4ஆம் இடம் படிப்பிற்கு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 4ஆம் இடத்தையும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்க படிப்பிற்கு ஏற்ற எந்த வேலை நம்ம எதை நோக்கி நம்ம செல்கிறோம் என்றால் 4ஆம் இடத்தையும் நீங்கள் படிக்கும் படிப்பை வைத்தும் நீங்கள் 10ஆம் இடத்தில் நீங்கள் சிறுதூக்கி பார்த்தால் நீங்கள் எந்த வேலைக்கு செல்வீர்கள் என்று அதையும் நாம் அறிந்து விடலாம். 4ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இல்லாமலும் பாதகம் மாரகாதிபதி இல்லாமலும் இருந்து விட்டால் உங்களுக்கு சுபத்துவம் பெற்ற அந்த பாவர்கள் சேராமல் இருந்து விட்டாலோ உங்களுக்கு அந்த கல்வி ஸ்தானம் என்று சொல்லுகின்ற அந்த 4ஆம் பாவம் நல்ல ஒரு கல்வியை கொடுத்து, நல்ல ஒரு படிப்பை கொடுத்து, நல்ல ஒரு மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, கல்வியின் மூலம் ஒரு கவர்மெண்ட் ஜாப், கல்வியின் மூலம் உயர்ந்த பதவி, கல்வியின் மூலம் நீங்கள் ஒரு நிர்வாகத்தை ஆளும் திறன் பெற்ற ஒரு நபராக நீங்கள் உலகில் இருப்பதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக 4ஆம் இடத்திற்கு வாகனம், வண்டி வாகனத்திற்கு ஒரு முக்கியமான இடமாக நாம் பார்க்கப்படுகிறோம். ஒருவருக்கு வண்டி வாகனம் நன்றாக ஓட்ட வேண்டுமென்றால், நன்றாக அந்த வண்டி வாகனத்தை நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் சேர வேண்டுமென்றால், அந்த வண்டி வாகனத்தில் நீங்கள் உங்களுடைய பயணம் இறுதி வரை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் நேயர்களே. அந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருந்து விட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் வண்டி வாங்குவது உறுதி. அந்த வண்டிகள் வாங்கியும் நீங்கள் அதை அந்த வண்டியின் மூலம் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பதை பார்க்க முடியும். சுக வாழ்வும் திருமண வாழ்வும் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்த அந்த வண்டியில் நீங்கள் நிம்மதியோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணத்தை கழிப்பதை பார்க்க முடியும். ஏன்னா 4ஆம் இடம் சிறப்பாக உள்ளது. அவ்வாறு இல்லாமல் இருந்து விட்டால், அவ்வாறு இல்லை எனில் நீங்கள் கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருப்பது உறுதி. நாம் குறிப்பிட்டுள்ளோம் பாருங்கள். அவ்வாறு சுபத்துவம் பெற்று நிற்கிற நிலையில் இருந்துவிட்டால் நாம் சொல்லுகின்ற பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனில் வாடகை வீட்டில் வசிப்பது நீங்கள் பார்க்க முடியும் நேயர்களே. வாழ்வில் மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது உறுதி உங்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடம் முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது ஜோதிடத்தில். அந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும், வலுவின்றி இல்லாமல் இருக்க வேண்டும். 4ஆம் இடத்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல பலமாக இருந்து விட்டால் நாம் சொல்லுகின்ற அனைத்து பாக்கியமும் உங்கள் வாழ்வில் கிட்டுவது கண்டிப்பாக உறுதி நேயர்களே. சுப கிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ இருந்து விட்டால் மன அமைதி கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதை பார்க்க முடியும், மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதை போலேயே எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க முடியும், ஒற்றுமையோடு இருப்பதை பார்க்க முடியும். நல்ல வீடு, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள், சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். உங்களுக்கு தாயின் ஆசீர்வாதம் கிடைப்பது உறுதி, நிச்சயம், சத்தியம். தாய் அனைத்து வகையிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் நேயர்களே. வாகனம் யோகத்தை கொடுத்து விடுவார். நல்ல ஒரு குடும்ப அமைதியும் மனநிலையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்கு உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ராஜ யோகம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும். செல்வம் சுகம் இரண்டும் கிடைக்கும், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். அப்படிப்பட்ட 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி பாவி கிரகமான, பாதகங்களை செய்யக்கூடிய கிரகமான 3, 6, 8, 12ஆம் அதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ ராகு கேதோட பின்னப்பட்டோ மாரக பாதகாதிபதி சொல்லுகின்ற அந்த அதிபதியோட சேர்க்கையோ பார்வையில் இருந்து விட்டால் தாய் உங்களிடம் சப்போர்ட்டாக இருப்பார் என்று நாம் சொன்னோம். ஆனால் அந்த தாய் உங்களிடம் சப்போர்ட்டாக இருக்க மாட்டார். தாய் உங்களை விட்டு தூரமாக இருப்பதை பார்க்க முடியும். தாயின் சப்போர்ட் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும்.
சிலருக்கு தந்தையின் சப்போர்ட் கிடைக்கும், சிலருக்கு தாயின் சப்போர்ட் கிடைக்கும். அவ்வாறு இந்த 4ஆம் இடம் நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 4ஆம் பாவத்தில் சனி பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ, செவ்வாய் பகவானோ, 4ஆம் பாவத்தில் சூரியன் பகவானோ அவர்கள் அமர்ந்து இந்த ராகு கேதோட பின்னப்பட்டிருந்தால் கண்டிப்பாக தாயின் உடல்நலத்தை பாதித்துவிடும். ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை வைத்து நாம் கணிக்கிறோம் நேர்களே. உங்களின் குழந்தையின் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் நாம் சொல்லுகின்ற அந்த பாவிகள் இருந்து விட்டால் கண்டிப்பாக தாயின் உடல்நல கோளாறு ஏற்படுவதை பார்க்க முடியும். 3, 6, 8, 12ஆம் அதிபதி சேர்க்கையோ பார்வையோ இருந்து விட்டால் தாயின் மெடிசன் உண்ணுவதை பார்க்க முடியும். தாய்க்கு ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை ஏற்பட்டு தீர்ந்திருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த காலகட்டம் வந்தே தீரும் நேர்களே. அதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். தாயின் நலம் எந்த அளவுக்கு தாய் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறார் என்று இந்த பாவகிரகங்கள் இருப்பதால் கண்டிப்பாக ராகுகேது பின்னப்படுவதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு. தாயின் வீடு, நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு கிடைக்கும் என்று சொன்னோம். ஆனால் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் வீடு இல்லாத ஒரு நிலைமை. 10 வீடு வைத்திருந்தாலும், 12 வீடு வைத்திருந்தாலும், 100 வீடு வைத்திருந்தாலும் அந்த கிரகம் உங்களுக்கு பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அந்த கிரகத்தின் தசைக்காலம் வரும்போது அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுவதை பார்க்க முடியும். உங்களிடமிருந்த அனைத்து வீடுகளும் உங்களை கையிருப்பிலிருந்து கைவிட்டு செல்வதை பார்க்க முடியும். நிலம், சொத்து அனைத்தும் உங்களுக்கு சேரக்கூடிய பாக்கியம் இருந்திருந்தாலும் அந்த தசைக்காலம் 4ஆம் தேதி கெட்டு போய் 4ஆம் தேதி பாதகாதிபதியுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானம் வலு இழந்திருக்கும் பட்சத்தில் நீச்சம் பெற்றிருக்கும் நிலையிலும் அவர் நவ அம்சத்திலும் சேர்த்துக்க பார்க்க வேண்டாம். நீச்சம் பெற்றிருக்கிறாரா, ராகுகேதோட பின்னப்பட்டு இருக்கிறாரா, தான் வீட்டுக்கு தன்னுடைய அவர் யார் 4ஆம் வீட்டு நாம் சூரிய பகவானை குறிப்பிட்டுள்ளோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் ஜென்ம லக்னம் 4ஆம் வீட்டு அதிபதி யார்? ஜென்ம லக்னத்தை வைத்து பாருங்கள். அந்த 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சாதகமாக நிலையில் உள்ளாரா, சாதகமின்றி வலு இழந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டாம். நீச்சம் நிலையில் இருக்கிறார் என்பதை சிறப்பிக்க பார்க்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக வீடுகள் நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பது உறுதி. ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் மாறி மாறி செல்வது உறுதி. நிலம் சொத்துக்கள் இருந்தாலும் கைவிட்டு சென்றுவிடும், அதை சேரக்கூடிய பாக்கியம் கிட்டாது. அவ்வாறு இருந்தாலும் பிரச்சனையில் இருப்பதை பார்க்க முடியும். சகோதரர்கள், உங்களுடைய பங்காளிகள் என்று சொல்கின்ற அந்த பிரச்சனை இருப்பதை பார்க்க முடியும். இல்லைனா அந்த சொத்தில் வேற ஒரு தகராறு இருப்பதை பார்க்க முடியும். இந்த பிரச்சனைலாம் ஏற்படும். ஆகையால் 4ஆம் இடம் சுபத்துவம் இன்றி இருப்பதால் இந்த பிரச்சனைலாம் வரும்போது தாயின் உடல்நலம் பாதிக்கப்படும், வீடு நிலம் சொத்து கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படும், மன அமைதி இழக்கப்படும், நிம்மதி இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் மனதில் இல்லாமல் ஒரு அச்சம் பயம் அடிக்கடி ஏற்படுவதை பார்க்க முடியும். எதை செய்தாலும் தடை தாமதம், எதை செய்தாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்வு ஏற்படுவதை பார்க்க முடியும். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அந்த 4ஆம் அதிபதி உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த அவருடைய தசைக்காலம் வரும்போது அந்த 4ஆம் அதிபதிக்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 4ஆம் அதிபதிக்கு மாரகாதிபதி தசையோ, இந்த 3, 8 பாதக மாரகாதிபதி, இந்த தசைக்கள் 2 பேரும் ஒன்றாக குருவும் சுக்கிரனும் சேர்க்கப்பட்டோ, எந்த வீட்டிலோ சேர்க்கப்பட்டோ, அந்த சூரியன் இந்த வீட்டை பார்த்தோ, அந்த சூரியனை பார்த்தாலோ, சேர்க்கப்பட்டு சூரியனை பார்த்தாலோ கண்டிப்பாக அவருடைய தசைக்காலெல்லாம் உங்களுக்கு படிப்பே நிறுத்தி விடுவார்கள். படிப்பு எந்த விதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முதல் 2, 3 இந்த ரேங்கில் வந்தவர்களா அந்த படிப்பே உங்களுக்கு நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடும். அனைத்து வகையிலும் உங்களுக்கு சிக்கலும், சிரமங்களும், தடைகளும், தாமதங்களும், வீட்டில் பிரச்சனை, தாய் தந்தை பிரச்சனை, தாய் தந்தையோடு வெளியூரில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிலாம் ஏற்படுத்தி விடும் உங்களுக்கு. ஆகையால் உங்களுக்கு அந்த இடம் சிறப்பாக இருக்க கல்வியை பாதித்து குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை தடுத்து நிறுத்திவிடும். இந்த 4ஆம் இடம் பாவத்துவம் பெற்றிருக்கின்ற சனி பகவானும், ராகு கேது பகவானும், செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஏற்பட்டே தீரும். வாகனம், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் கிடைக்கும் யோகம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படும் போது, வலுவிழந்திருக்கும் போது நீங்கள் வாகனங்கள் வாங்குவீர்கள். அந்த சுக வாழும் சில நாட்கள் கிடைத்திருந்தாலும் அந்த வாகனம் மூலம் ஆக்சிடென்ட் ஏற்படுவது உறுதி. அவ்வாறு இல்லை, தப்பித்து விட்டால் சுக வாழ்வு கிடைக்காமல் போவது உறுதி. அவ்வாறு இந்த வலுவிழந்து பாவத்துவம் கிரகங்கள் அமைந்துபட்டால்
தாயின் சப்போர்ட் இல்லாமல் போயிடும். வீடு இல்லாமல் சொத்துக்கள் சேருவது கடினமான ஒன்று. மன அமைதி இல்லாமல் போயிடும். கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துவிடும். வாகனம் சுக வாழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அவ்வாறு இருக்கும் பட்சத்திலும் அந்த வாகனம் ஓட்டுவதற்கு கூட அவருக்கு எண்ணம் வராத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அவருக்கு அந்த இடம் அந்த பழகிவிட்டது. அந்த ஸ்தானம் வலுவிழந்திருப்பதால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு குற்றம் ஏற்பட்டே தீர வேண்டும். குற்றம் என்றால் ஆக்சிடெண்ட் ஏற்படும். அந்த வண்டி ஓட்ட முடியாத ஒரு நிலை. ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தி விடுவார். மனம், பயம், அச்சம், பதற்றம் கொடுத்து விடுவார். வாழ்க்கையில் சுக வாழ்வு ஏதோ நீங்கள் ஆக்சிடெண்டாய் தப்பித்து விட்டாலும் சுக வாழ்வு நிம்மதி இல்லாமல் ஒரு நிலை. மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை. கல்வியில் ஏற்றம் இல்லாத நிலை. மேற்படிப்பு படிக்க முடியாத நிலை. வீடு நிலம் சொத்து கைவிட்டு செல்வது, வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வீட்டு வாடகை செல்வது, இந்த துர்பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது உறுதிகளே. தாயின் சப்போர்ட்டுகள் இல்லாமல் ஒரு சூழ்நிலை, தாயின் பக்கபலமாக இல்லாமல் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த பிரச்சனைகளும் வாழ்வில் கண்டிப்பாக நடப்பது உறுதி. நேயர்களே, 4ஆம் பாவத்தில் பாவர்கள் என்று சொல்கின்ற பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியும் இந்த 4ஆம் வீட்டுக்கு அமராமல் இருப்பது நன்று. அவ்வாறு அமர்ந்து விட்ட ஒரு கிரகங்கள் அமர்ந்து விட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் என்றால் வீடுகள் மாறுவதை பார்க்க முடியும். மனக்குழப்பமும் தொடர்பான ஒரு பிரச்சனை ஏற்பட்டே கொண்டிருக்கும். உங்களுக்கு மனக்குழப்பத்தில் இருப்பதை பார்க்க முடியும். நிலையான ஒரு எண்ணமும் நிலையான ஒரு செயலும் உங்களால் செயலாற்ற முடியாத நிலை கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். உங்களுக்கு வீட்டில் சண்டைகள் இருப்பதை பார்க்க முடியும். குடும்பத்தில் குழப்பங்கள் இருப்பதை பார்க்க முடியும். தாமதமான ஒரு சொத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பது உறுதி. தாமதமாக கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எளிதில் கிடைத்து விடாது. ஆகியால் 4ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். நேயர்களே, பாவங்களும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பாவத்துவம் அதிகமாக ஒரு கடுமையான தாக்கம் இருக்கும் பட்சத்தில் நாம் இதுவரை சொல்லியிருந்த யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்காத போக ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுவே உண்மை. நாம் மேலும் நேயர்களே 4ஆம் பாவத்திற்கு நாம் குறிப்பிட்டுள்ளோம். சுக்கிர பகவான் ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் பாவம் குறிப்பிட்டுள்ளோம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் பாவம் பாருங்கள். சனி பகவானும் ராகு பகவானும் சேரவே கூடாது. உங்களின் குழந்தையின் ஜாதகத்தில் சேரவே கூடாது. 4ஆம் பாவத்தில் சேர்ந்து விட்டால் நாம் சொல்லுகின்ற இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சுக வாழ்வும் உங்களுக்கு இந்த வண்டி வாகனம் யோகங்கள் அனைத்தும் எவ்வளவு யோகம் சொல்லியிருந்தோமோ இதுவரை அந்த யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை. மன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவும் உங்கள் வாழ்வில் இவ்வளவு எளிதாக கிடைக்காத நிலை ஏற்படும். ஆகையால் 4ஆம் பாவம் உங்களுக்கு சுபத்துவம் பெற்று இருக்க வேண்டும். 4ஆம் பாவத்தில் ராகு கேது அமர்ந்திருந்தால் சனி பகவானோடு சேர்க்கை இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 4ஆம் இடம் முக்கியமான ஸ்தானம். ஒரு கற்பு ஒருவர் நீதி நேர்மை, ஒருவர் தவறான வழியில், பெண்களும் சரி ஆண்களும் தவறான வழியில் ஒருவர் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். கருப்பு சம்பந்தப்பட்ட இடமாக என்றால் உங்களுக்கு வாழ்வில் தாம்பத்தியம் சுகம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தையும் குறிக்கும் இந்த 4ஆம் பாவம். ஆகியால் இந்த சுக வாழ்வு கிடைக்க என்றால் ராகு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் அந்த கிரக அமைப்பெல்லாம் சேர்ந்து 4ஆம் இடத்தில் உட்காரவே கூடாது. உட்கார்ந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் உட்கார்ந்து தாயின் ஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த தாயின் ஸ்தானத்துக்கு 6, 8, 12 தசை காலமோ இல்லை தாய் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதி தசை காலமோ நடக்கும் பட்சத்தில் கடுமையான பாதிப்பு, கடுமையான தாக்கத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க முடியும். ஆகிய அந்த கிரக அமைப்பில் உட்காராமல் இருப்பது நல்லது. செவ்வாய் பகவானும் உட்காரக்கூடாது. செவ்வாய் பகவானும் சனி பகவான் சேரக்கூடாது. இந்த கிரகம்லாம் மிகப்பெரிய கடுமையான தாக்கம். சூரிய பகவானோட சனி பகவான் சேரக்கூடாது. மேலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். ஆகியால் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற அனைத்து சுபகிரகங்களும் இருந்தால் உங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கும் 4ஆம் பாவம் எந்த பாவம், எந்த வீட்டில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்துள்ளீர்கள் அதற்கு 4ஆம் பாவம், அதற்கு சுபகிரகம் 1, 5, 9 திரிகோண அதிபதிகளும் சுபகிரகங்கள். அந்த சுபகிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இருக்க வேண்டும். மேலும் அந்த ஸ்தானத்துக்கு 9, 10 குடியனும் சுபகிரகமாக வருவார். லாபாதிபதியும் சுபகிரகமாக வருவார். ஆகையால் இந்த கிரக அமைப்பெல்லாம் ஏதோ உங்களுடைய லக்னாதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்பில் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருந்து விட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது உறுதி நிச்சயம் நேர்களே. ஆகையால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் ஜென்ம லக்னத்துக்கும் 4ஆம் பாவம் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும்.
வலுவாக இருக்க வேண்டும். மன அமைதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்து விட்டால் நீங்கள் நாம் சொல்லுகின்ற அனைத்து சகலம் சௌபாக்கியம் உங்கள் வாழ்வில் கிட்டுவது உறுதி, நிச்சயம், சத்தியம் நேயர்களே. அவ்வாறு இல்லாமல் இருந்து விட்டால் மாற்றங்கள் அடிக்கடி எண்ணம் எதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள், எதை நோக்கி உங்கள் மாற்றங்கள் நிகழப் போகிறது என்று நீங்கள் அறியாமல் ஒரு நிலை ஏற்படும். ராகு கேதுலாம் பின்னும்போது கண்டிப்பாக குழப்பங்கள் கொடுக்கும் நேயர்களே. நீங்கள் நன்றாக உங்கள் வாழ்வில் சென்று கொண்டிருப்பீர்கள். திடீர் வீடு மாறுவது, வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்காரங்களே வீட்டை மாறக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் ஏற்படும். அதெல்லாம் காரணம் ராகு கேது இருக்கும்போது அடிக்கடி இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு. ஆகையால் தீய கிரகங்கள் இல்லாமல் அவ்வாறு இருந்து விட்டால் அதை எவ்வாறு அதற்கான பரிகாரங்களும் அந்த கிரகத்துக்கு உங்களுடைய ஸ்தானாதிபதி, உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி 3லோ 6லோ 8லோ 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறாரா, தீய கிரகம் மாரகாதிபதி சேர்க்கை பெற்றிருக்கிறாரா, கடுமையான தாக்கத்தில் இருக்கிறாரா, அவ்வாறு இந்த இடத்தில் உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தும் நீச்ச நிலையில் இருந்தும் அவர் நவ அம்சத்தை எடுத்து பாருங்கள். அதில் எவ்வாறு அவர் வலுவாக இருக்கிறாரா, வலுவிழந்த ஆட்சி நிலையில் இருக்கிறாரா, நீச்ச நிலையில் இருக்கிறாரா, தீயகர் மறுபடியும் அந்த இடத்தில் தீயகரோட பிடியில் இருக்கிறாரா, ராகு கேதோட பிடியில் இருக்கிறாரா, நீங்கள் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இல்லை குருவின் பார்வையில் இருக்கிறாரா, உங்கள் 4ஆம் வீட்டுக்கு யோக கிரகமான அவருடைய பார்வையில் இருக்கிறாரா என்று நன்றாக சீர்தூக்கி பார்த்து விட்டீர்களா, கண்டிப்பாக உங்களுக்கு உங்களின் 4ஆம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களும் வீடுகளும் மன யோகம் அனைத்தும் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டுவது, இந்த உலகில் நீங்கள் வாழ்வது சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்து உங்கள் வாழ்வில் சுக வாழ்வும் சரி, வண்டி வாகனத்திலும் சரி, நல்ல ஒரு படிப்பிலும் சரி, எந்த ஒரு குறைவில்லாத வாழ்வை கிடைப்பது உறுதி, நிச்சயம், சத்தியம் நேயர்களே. நன்றி நேயர்களே. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றும் கொடுங்க நேயர்களே. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வாழ்வில் கண்டிப்பாக புரியக்கூடிய ஒரு வாய்ப்பும், நம் வீடியோ புரியாதவர்களும் புரிந்து கொண்டு வார்கள். கண்டிப்பாக ஒரு புதிதாக ஒரு நபர் பார்க்கிறார்கள் என்றால் அவர் புரியாதவர்களும் கண்டிப்பாக நம்ம வீடியோ புரிய வரும். அந்த அளவுக்கு நாம் தெளிவாக ஒரு வீடியோ வெளியிட்டு வருகிறோம் நேயர்களே. கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விஷயம் தேவைப்படுகிறது, எந்த கிரக அமைப்பு பாதிப்பு உள்ளாகி உள்ளார், உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் எந்த கிரக அமைப்பு உங்களுக்கு எந்த தசை காலம் நடக்கிறது, எந்த ஒரு மகாதிசையில் எந்த ஒரு அந்த மகாதிசையில் யாருடைய புத்தி நடக்கிறது, எந்த பாதிப்பு தரக்கூடிய நிலையில் உள்ளாரா, யோகங்களை செய்யக்கூடிய நிலையில் உள்ளாரா என்று கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஜோதிடரை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே உண்மை. நன்றி நேயர்களே. நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நேயர்களே. நன்றி நேயர்களே. நன்றி.